ஹலோ கைஸ், வெல்கம் டு கோட்நெட் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ப்ராப்ளம் சால்விங் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேருந்து ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஒரு வெரி பேசிக் ப்ராப்ளம் தான். இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா, டேட்டா டைப் வந்துட்டு நமக்கு கொடுத்துருப்பாங்க, அதோட சைஸ் வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த டேட்டா டைப் அண்ட் இட்ஸ் சைஸ். ஓகேவா? ஒரு ரொம்ப பேசிக்கான ப்ராப்ளம் தான், ஈஸியாக நம்ம வந்து போட்டலாம். கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இதில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி என்னென்னா, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதோட சைஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்ம எப்படி நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம், நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறது கரெக்டாக இல்லைன்னா நம்ம வெரிஃபை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. லைக் கேரக்டர், இன்டிஜர், லாங், ஃப்ளோட் அண்ட் டபுள் நமக்கு இருக்குது. இப்போ வந்து கேரக்டரோட சைஸ் வந்து 1 அண்ட் இன்டிஜர் சைஸ் வந்து 4. லாங்கோட சைஸ் வந்துட்டு நமக்கு டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் பொறுத்து வேரி ஆகும். மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டம்ஸில் வந்து 8 தான் அதோட சைஸ். ஓகேவா? ஃப்ளோட்டுக்கு வந்து 4 அண்ட் டபுளுக்கு வந்து 8. ஓகே, ஸோ இதை நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணோம். வெரி சிம்பிள். நம்ம யூஃபெல்ஸ் வச்சு நமக்கு யூஸ் பண்ணி நம்ம சைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணிடலாம். சைஸ் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வந்து size of ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ண போகிறோம், which is used to return the size of the data type. ஓகே, நம்ம சொல்லிகிட்டே பண்ணுறேன் ஸோ தட் யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. நம்ம கோட் வந்துட்டு இப்போது C++ல் பண்ணுறேன். ஜாவா அண்ட் பைத்தான் வந்துட்டு ஃபர்தராக நம்ம பண்ணலாம். எல்லாமே சேம் கோடு தான், ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் தான் வந்து டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கும். அது கூட ரொம்ப வாஸ்ட் சேஞ்சஸாக இருக்காது, லைக் மைல்டு சேஞ்சஸாக தான் இருக்கும். ஸோ தட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஜஸ்ட் நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும், நம்ம ஈஸியாக அந்த ப்ராப்ளமை முடிச்சிடலாம். இஃப் str ஈக்குவல் டு நமக்கு கேரக்டர் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ கேரக்டர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்? சைஸ் ஆஃப் கேர். ஓகே, இதே மாதிரி நமக்கு எல்லாத்துக்குமே if str equal to integer அதோட சைஸ் வந்துட்டு மேபி ஃப்ளவர் ப்ராக்கெட் போட்டு அவங்களுக்கு ஈஸியாக பிளாக்ஸ் எங்கே முடியுதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, return size of int else float return அதோட size of float else நமக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? டபுள் அண்ட் லாங் பேலன்ஸ் இருக்குது. ஸோ டபுள் return size of double semicolon போடணும். else long return size of long. ஸோ இங்கே கொடுத்துருக்க டேட்டா டைப் எதுவுமே இங்கே மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து எஸ் ரிட்டன் -1 பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த சைஸுமே வந்து லைக் இன்டிஜர், கேரக்டர், ஃப்ளோட், டபுள் அண்ட் லாங் தவிர வேறு என்ன இன்புட் இருந்தாலும் அதோட சைஸ் வந்து நம்ம -1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ -1 சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணிடலாம். கம்பைல் பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் என்ன வருதுன்னு பார்த்து சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மாடிஃபை பண்ணிக்கலாம்.
ரீகம்பைல் பண்ணிக்கலாம். எல்ஸ் இஃப் எல்ஸில் இங்கே செமிகாலன் போட்டிருக்கேன். str equal to ஸோ நம்ம வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ கம்பேர் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்க இன்புட்டும் இதுவும் சேமாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்ல. ஸோ அவுட்புட் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிருச்சு. மற்ற டெஸ்ட் கேஸ் பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லாமே பாஸ் ஆயிடுச்சு.